லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். வறுவல். இது எப்படி சீக்கிரமாக செய்கிறதுன்னு பார்ப்போமா? உருளைக்கிழங்கு தோல் சீவிக்கணுங்க. ஆயில், வரமிளகாத்தூள், பூண்டு, பெருங்காயம், அவ்வளோதான். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு, காயிட்டோம். பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு போட்டு இதுலேயே கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடலாம். அது இது தேவையில்லை. இதுக்கு வந்து பூண்டு போட்டாலே நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் இது உருளைக்கிழங்குனால கேஸ் இதாகும், அதனால் கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டோம். உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அரிஞ்சு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்க, நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும். கலரிக்கும் சால்ட்டு கொஞ்சம் கொடுக்கலாங்க, தேவையான அளவு சால்ட்டு. இது நம்ம கொஞ்சம் மொறு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெறும் வரமிளகாத்தூள் தான். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டோம். இது கலரிட்டுமா. சிம்லேயே வச்சு, தண்ணி ஊற்றாமல் சிம்லேயே வச்சு கொடுத்தோம்னு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மித்த பொருளும் இது நல்லாயிருக்கும். எல்லா குழம்புக்கு, தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. ஆனால் நீங்கள் சிம்லேயே வச்சு இது வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப தீண்டி விடக்கூடாது. இப்போ எல்லாமே நம்ம போட்டுட்டோம். நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டுங்க. நம்ம கலரிட்டு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, பாதி வேக்காடு வந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். இது கலரி நம்ம நல்லா சிம்மிலேயே வச்சு கலரி விட்டோம்னா நல்லா மொறுன்னு வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஒன்று வேகணுங்க. வெந்ததுக்குள்ள பார்க்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். எல்லா இதுக்கும் நல்லாயிருக்கும். ரசம், சாம்பார், தயிர் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இது நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் பொரியல் செய்வாங்க, வேறு மாதிரி செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்களேன், நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சுங்க. திறந்து பார்ப்போம். சூப்பராக வெந்துருச்சுங்க, நல்லா இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. போதும்.